இனவாதத்தை கொண்டு இனியும் இந்த நாட்டிலே அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் தேசிய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆளுமையாக சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நாங்கள் எழுத்தூர் வட்டார இந்த மன்னார் மாவட்டம் என்பது மிக நீண்ட காலமாக நான் இந்த பகுதிகளுக்கு வருகை தந்து இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய செயல்பாடிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தோழர் முருகவேல் அவர்கள் மிக நீண்ட காலமாக எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்துடன் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளை, பல போராட்டங்களை கடந்த காலங்களிலே முன்னெடுத்து அதிபர் ஆசலுடைய சம்பள உயர்வுக்காக பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டார் என்பது வெளிப்படையான உண்மை. எனவே அன்பார்ந்த தோழர்களே, தோழியர்களே, இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் ஒரு சிலரின் கைகளில் மாத்திரம்தான் இருந்தது. உயர்ந்த வர்க்கம் என்று கூறிக்கொள்கின்ற அந்த வர்க்கத்தினிடம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் காணப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்நாட்டிலே தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் இந்த நாட்டிலே சாதாரண மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்று நாட்டில் ஜனாதிபதியாக ஒரு விவசாயினுடைய மகன் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார். இன்று பாராளுமன்றத்திலே இதுவரை வரலாற்றில் வழங்கப்படாத மிகப்பெரிய அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் கிட்டத்தட்ட 159 ஆசனங்களை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அதிகாரம். சிலர் கேட்கலாம், இன்று அரசாங்கத்தை மாற்றிருக்கிறோம், ஜனாதிபதியை தெரிவு செய்ய இருக்கின்றோம், அரசாங்கம் மாறி 3 மாதங்கள் ஆகிவிட்டன, ஏன் இன்னும் திருடர்களை சிறையில் அடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்களுக்கு கோபம் கிடையாது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீதோ, ராஜபக்ச அவர்கள் மீதோ அல்லது வேறு எந்த அரசியல் அவர்கள் மீதோ தனிப்பட்ட எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான கோபம் கிடையாது. அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, மக்களுடைய நிதி தவறான முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் சொத்துக்களை குவித்தார்கள், கொலை கலாச்சாரத்திலும் ஈடுபட்டார்கள். கடந்த காலத்திலேயே ஆட்சி காலத்திலே அவர்கள் விசாரிக்கப்படாமல் முடக்கப்பட்டிருந்தது, சாட்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது. இன்றுதான் இந்த ஆட்சியிலே எல்லா விதமான குற்றச்செயலுடைய விசாரணை சரியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் எந்த அடிப்படையில் ஆணையை வழங்கினார்களோ, எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சியை வழங்கினார்களோ, அதிலிருந்து ஒரு துளியளவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. எனவே மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றத்தையும் ஆட்சியும் தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கும் என்பதை நாங்கள் நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, தோழியர்களே, அது மட்டுமல்லாது இவ்வளவு காலமும் நாட்டிலே இனவாதத்தை தூண்டி, மதவாதத்தை தூண்டி மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு பக்கம் தென்னிலங்கையில் சிங்கள மக்களிடம் சென்று அங்கு ஒரு கதையை கூறி இனவாதத்தை தூண்டி சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் தமிழ் மக்களிடம் சென்று அங்கு இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்களோட வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். வேறொரு புறம் முஸ்லிம் மக்களிடம் சென்று முஸ்லிம் இனவாதத்தை தூண்டிவிட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால்
இன்று நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தை கொண்டு இனியும் இந்த நாட்டிலே அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் தேசிய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆளணியாக சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே மிகப்பெரிய சிங்கள மக்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி, இந்த நாட்டிலே மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி, இந்த நாட்டிலே முஸ்லிம் மக்களுடைய மிகப்பெரிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. எனவே இந்த மூவின மக்களிடமும் ஒரே கட்சியாக இன்று இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமைக்காக தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த பாதீட்டிலே நாங்கள் அதிகமான ஒதுக்கீடுகளை வடமாகாண அபிவிருத்திக்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். எனவே இன்று அரசியல்வாதிகள் இன்று தேசிய மக்கள் சக்தியின் மீது ஆதாரமற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இன்று ஜனாதிபதியின் மீதோ அமைச்சர்கள் மீதோ அல்லது எங்களுடைய அரசாங்கத்தின் மீது அவர்கள் குற்றங்களை சாற்ற முடியாமல் சிறிய விடயங்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் இன்று எதிர்க்கட்சியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்க்கட்சியினரிடம் ஒன்றை கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பதவிக்கு வரும் முன்பு நீங்கள் சொன்னீர்கள் சர்வதேச அங்கீகாரம் தேசிய மக்கள் சக்தி கிடையாது, அதனால் வெளிநாட்டு உதவிகள் இந்த அரசுக்கு கிடைக்காது, எனவே இந்த அரசு 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களில் வீடு செல்வார்கள் என்று கூறினார்கள். இன்று என்ன நடந்திருக்கிறது? இன்று வெளிநாட்டிலே பாரிய வரவேற்பு எமது அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவினுடைய பிரதமர் எமது நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை எமது நாட்டிலே அவர் ஆரம்பித்திருக்கிறார். எமது நாட்டினுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் 3 நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு, சக்தி வாய்ந்த நாடுகள். அது மட்டுமல்லாது இன்று டாலருடைய பெறுமதி ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கிறது. பங்குச்சந்தையினுடைய நிலைமை எமக்கு சாதகமா இருக்கிறது. இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஏழை மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அஸ்வசம திட்டம் இன்று காலத்தை நீடிப்பு செய்து அதற்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு 6000 கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல்வேறுபட்ட மக்கள் சார்ந்த திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இம்முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட அந்த பாரிய நிதியினை உங்களுடைய ஊருக்கு கொண்டு வந்து உங்கள் ஊரை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்கள் உங்களுடைய நகர சபையினுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இவ்வளவு காலம் நகர சபையில இருந்தவர்கள் யார்? மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். இன்று எனக்கு தேவை பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியது போல உங்களுடைய ஊரையும் நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வாறான சுத்தமானவர்கள், நேர்மையானவர்கள், மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று செய்யக்கூடியவர்கள் இங்கு இருக்கிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தியை தவிர்ந்த வேற எந்த தெரிவும் எமக்கு கிடையாது. எனவே அன்பார்ந்த மக்களே, இம்முறை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த மன்னார் சபையை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும். இலங்கையில் உள்ள அதிகூடிய சபைகளை, இலங்கையில் உள்ள அனைத்து சபைகளும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும். இன்று நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் பாரிய வரவேற்பை எங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூறுகிறார்கள், இந்த 6 மாதத்திலே நாட்டிலே இனவாதம் கிடையாது, மதவாதம் கிடையாது, தமிழர்கள் தாக்கப்படவில்லை, முஸ்லிம்கள் தாக்கப்படவில்லை, தேசிய ஒற்றுமையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூறுகிறார்கள். இதுதான் உண்மையான ஆட்சி. எனவே நாங்கள் கூறுகிறோம் எதிர்க்கட்சியினருக்கு, நீங்கள் 2 மாதம் 3 மாதம் என்று கூறினீர்கள், தற்பொழுது 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் 60 வருடங்கள் நீங்கள் இதையே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நாட்டில் இனி நிலையான ஆட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி, வேற எந்த நாட்டு மக்கள் இனி எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரத்தை தர மாட்டாங்க. எனவே மக்களுடைய அரசாங்கம், எனவே மக்கள் தெளிவா இருக்காங்க. எனவே மீண்டும் வந்து உங்களோட ஊர்ல வந்து இனி யாருக்கும் மக்களை ஏமாற்ற முடியாது.
கடந்த காலத்துல இவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருந்தா இன்னைக்கு நாடு எங்கேயோ போயிருக்கும், மக்கள் எங்கேயோ போயிருப்பாங்க. எனவே அன்பார்ந்த மக்களே, மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாக்கு கோடிக்கணக்கான பெறுமதியானது. வாக்கை நாங்கள் சலுகைகளுக்காக பாவிக்காது, எங்களை புத்தியை கொண்டு சிந்திச்சு செயல்பட்டு சரியான கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே இந்த நாட்டுடைய சரியான தெரிவு, சரியான பாதை தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி சின்னம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.